Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் மெனு டே 2. ஸோ ஜாராக்கு இன்றைக்கி நான் என்ன லன்ச் பேக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ரெசிபியும் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன லன்ச் பேக் பண்ணீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி லன்ச்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸை குக் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் சுடுதண்ணி ரெடி பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மார்னிங் வந்து ஜாராக்கு லன்ச், அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், ஜியாக்கு பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா தான் ரெடி பண்ணுவேன். ஸோ நூடுல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த நவதானியம் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மில்லட் நூடுல்ஸ்லாம் ஈஸியாகவே கிடைக்கிது. ஸோ ஒரு கில்ட் இல்லாமல் நம்ம வந்து பசங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து குக் ஆகிடும். ஸோ இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் நூடுல்ஸில் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னா கோஸ், கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். இது கூட நீங்கள் வந்து பீன்ஸ், க்ரீன் பீஸ், கார்ன், இது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 வெஜிடபிளும் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நூடுல்ஸ்க்கு. ஸோ இது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண போகிறேன், ஜூலியன் மாதிரி. இது கூடவே நான் வந்து பன்னீரும் ஆட் பண்ண போகிறேன். நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோஸ், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். ஸோ நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், இது 2 பொறுத்த வரைக்கும் இந்த 3 வெஜிடபிள்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 70% குக் பண்ணால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 4 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பன்னீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து தவாவில் கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது குக் ஆகணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம குக் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் எக்கு கூட சேர்க்கலாம். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள்.
ஸோ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். கடைசியாக உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் பெப்பர் இருந்தால் கூட சேர்த்துட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்ச நேரம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணலான்றதுக்காக. ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி லன்ச் பாக்ஸ்க்கு உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரெசிபி கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாக்ஸ் எம்டிஆகி வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, இது கூடவே வந்து சீஸ் பிஸ்கெட் வச்சுருக்கேன். நான் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள், கிரேப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்க கூட நான் சில்லி இட்லி ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி ட்ரை பண்ணுவேன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, யுவர் தால் சேர்த்துக்கிறேன். ஸோ உளுந்து வந்து நிறையா இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக தான் நான் வந்து கேப்சிகம், குடமிளகா சேர்த்துக்கிறேன். ஸோ குடமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ கடைசியாக வந்து நம்ம இட்லியை வந்து க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் கொத்தமல்லி தூவ போகிறேன். இப்போ கடைசியாக ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா டாஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட சில்லி இட்லி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பாதி லெமன் ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னைக்காவது நீ இட்லி ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.